வணக்கம். வாழ்க்கையில் எது நிம்மதி தரும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு குட்டி கதை ஒன்று சொல்லலாம். ஒரு ஞானி தன் சீடனோட ஆற்றங்கரையில் நிற்கிறாரு. மறு ஆற்றங்கரைக்கு செல்லணும். ஆற்றுல வெள்ளம் அதிகமாக போகுது. சரின்னு சொல்லிட்டு ஆற்றை கடக்க போகிற நேரத்தில் ஒரு வியாபாரி வராரு. அவரால் அந்த மூட்டையை சுமக்க முடியல. அவர் வச்சுருக்க ஒரு மூட்டையை சுமக்க முடியல. உடனே அவர் துறவி கேட்குறாரு, என்ன சுமக்க முடியலையா, நான் சுமக்கட்டுமா அப்படின்னு கேட்குறாரு. ஐயா இல்லை, இது ஒரு மாமிசங்கள் அடங்கிய பெட்டி, நீங்கள் தூக்கிட மாட்டீங்க, அதுவும் நீங்கள் சாமியார், அது சரியாக வராது அப்படின்னு சொல்லி அந்த அந்த வயதான அந்த வியாபாரி சொல்கிறார். வியாபாரி நிலையும் பார்க்குறாரு ஞானி, அவர் வச்சுருக்க கூடையும் பார்க்குறாரு. என்ன நினச்சாலும் தெரியல, திடீர்னு அந்த கூடையை வாங்கி தலையில் வச்சுக்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அந்த ஆற்றங்கரையை கடக்கிறாரு. இதை பார்த்து இந்த சீடன் அப்படியே ஞானியை பார்த்துட்டு வரான். எப்படி ஒரு மாமிசக்கூடையை தலையில் சுமக்கிறாரு, அவர் தெய்வ நிலையை அடைஞ்சக்கூடிய முனிவர் ஒரு மாமிசக்கூடையை சுமக்கலாமா அப்படின்னு பார்த்துட்டு இருக்காரு. ஆற்றங்கரை போயாச்சு. ஆற்றங்கரை போன உடனே அந்த கூடையை இறக்கி அந்த முதியவர்கிட்ட கொடுக்குறாரு. அவர் நன்றி சொல்லிட்டு நன்றியாக சொல்லிட்டு அந்த கூடையை எடுத்து போகிறாரு. அதுக்கப்புறம் சீடனமும் அந்த முனிவரும் அந்த ஞானியும் போயிட்டுருக்காங்க. ரொம்ப தூரம் போன பிறகு அந்த சீடன் கேட்குறான், ஐயா நம்ம எல்லாத்தையும் பிறந்தவங்க, மாமிசங்கள்லாம் இருக்கிறவங்க, ஆனால் நம்ம அவர் கூட நீங்கள் சுமந்து வந்தீங்கள அப்படின்னு கேட்டாங்க. உடனே அவர் சொன்னாராம், பாருங்கள், நான் அந்த நதிக்கரையிலேயே அதை இறக்கி வச்சுட்டு வந்துட்டேன். அந்த நதிக்கரையிலேயே அதை நான் இறக்கி வச்சுட்டு வந்துட்டேன். சொன்ன வாக்கை காப்பாற்றி அதை போய் இறக்கி வச்சுட்டு வந்துட்டேன். ஆனால் நீ அந்த நதிக்கரை தாண்டி இப்போ வரைக்கும் அதை சுமந்துட்டே வந்திருக்க. அதுதான் தப்பு, அதுதான் நிம்மதியின்மை ஏற்படுத்தும். ஒரு விஷயத்தை நம்ம ஆரம்பிச்சாச்சுன்னா, அவங்களுக்கு உதவி பண்ண முடிவு பண்ணியாச்சுன்னா, தெய்வ நிலைக்கு நம்ம உயர்ந்துட்டுன்னு அர்த்தம். கண்டிப்பாக அதை செஞ்சு தான் ஆகணும். செஞ்சு முடிச்சிடுவோம். நம்ம கடமை, இறைவன் கொடுத்த கடமை. அது தப்பு ஒரு ஐட்டம் கிடையாது. இறைவன் அந்த கொடுத்த கடமை, அதை செஞ்சிடணும். அது அவருக்கு நன்மை பயக்குது. ஒருவருக்கு நன்மை பயக்கினால அதை நம்ம ஃபீல் பண்ணிடுறால ஒன்றும் பெரிய விஷயமா போகிறதில்லைங்காண்டி நான் அந்த விஷயம் பண்ணேன். ஆனால் நான் அதோட ஆற்றங்கரையோடு அந்த விஷயத்தை விட்டுட்டேன். அதுக்கப்புறம் இயல்புனை திரும்பி நான் வந்துட்டேன். ஆனால் நீ அந்த ஆற்றங்கரையிலேயே நீ நின்றுட்ட, அதை பற்றியே நினச்சிக்கிட்டு இப்போ வரைக்கும் அவளை சுமந்து வந்திருக்கேன். அந்த ஆற்றங்கரை இப்போ வரைக்கும் அந்த வாங்கிட்டபடி நீ தான் சுமந்து வந்திருக்க. ஸோ அந்த அழுக்கு உன் மனசில் தான் இருக்குது. ஸோ எந்த ஒரு விஷயத்தையும் முடிஞ்சு போச்சுன்னா அங்கேயே விட்டுறணும். தொடர்ந்து வந்தீங்கன்னா வாழ்க்கையில் நிம்மதிங்கிற போயிடும்னு சொல்லி சொன்னாராம் சாமியார். அதுக்கப்புறம் சீடனை புரிஞ்சுக்கிட்டேன். அதெல்லாம் ஞானிக்கு மனிதர்களுக்கு வித்தியாசம் அப்படின்னு சொன்னாங்க. உண்மைதான். எந்த ஒரு விஷயமும் நம்ம மனசில் போட்டு குழப்பவே கூடாது. வந்துச்சுன்னா அதை முடிச்சுட்டு போயிட்டே இருக்கணும். அந்த பிரச்சனை முடியல அப்படின்னா அதை அப்படியே அப்புறப்படுத்திடணும். சரியா? ஸோ நிம்மதி தர முடியும் அந்த விஷயத்தை மட்டும் நம்ம மெயின்டைன் பண்ணுவோம். வாழ்க்கையில் செம்மையாக வாழ்வோம். ஆனால் ஒன்று மட்டும் சொல்ல, யாருக்கும் எப்போதும் கெடுதல் பண்ணாதீங்க. ஏன்னா கர்மா ரொம்ப மோசமானது.